இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. வாங்க எப்படி சுவையாக சமைக்கலான்ட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைன்னா ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் மிஸ் ஆயிரும். சிக்கனை கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். இதில் 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிடுவோம். 1 டீஸ்பூன் நைஸ் உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரியா நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. தேவையான பொருட்கள்: 2 வெங்காயம், 1 தக்காளி, 1 வெள்ளைப்பூடு, ஒரு 2 இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க, 3 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறையா ஊற்றிட வேணாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகா, லவங்கப்பட்டை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், சீரகம், சோம்பை அப்படியே வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம், ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, தக்காளி சேர்த்துக்கிடுவோம். நல்லா தக்காளி வெங்காயம் மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்கிடுச்சு. வாசனை கமகமன்னு வருது. நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கிடுவோம். மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விடுங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிடுவோம். சிக்கன் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கிண்டி விடுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. சிக்கன் கிரேவி சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதை பயிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.